வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் சுக்காவை சாதத்தோட தண்ணியாக சாம்பார் வச்சு இந்த சுக்காவும் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வத்தல், மல்லி எல்லாம் எடுத்து நல்ல வெறும் கடாயில் வறுத்து எடுத்து வச்சு இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நல்ல தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். சுக்காவுக்கு நல்ல நிறைய எண்ணெய் விடுறச்ச நல்லாயிருக்கும். தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, அது கூடவே 2 வத்தலை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி 1 பங்களவும் பூண்டு 2 பங்களவும் எடுத்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனது பிறகு இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் அல்லது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்லா காரமாகவே சேர்க்குறதால ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சமாக வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் வத்தத்தூள் எல்லாம் நல்லா சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். தண்ணீர் விட தேவையில்லை. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம சிக்கனுக்கு தண்ணியே சேர்க்கலை. சிக்கன்லேயே நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதுலேயே அந்த சிக்கன் வெந்து வந்துடும். நம்ம திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்ல நிறைய தண்ணீர் விட்டுருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வத்தல், மல்லி சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு திரும்ப நல்லா மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சுக்கா பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மூடி போட்டு இதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வேக விடலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா சூப்பராக சுக்கா ரெடி ஆகிரும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சுக்கா ரெடி ஆகிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை போட்டு நம்ம சாப்பாடு பரிமாற ரெடி ஆகிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.